அம்மா வந்து எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம அத்தையோட பர்த்டே. அத்தைக்கு 50 வயசு வந்து ஆகிருச்சு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அவங்களோட 50வது பிறந்தநாளை வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட கடமையை பண்ணிடணும் இல்லையா? ஏன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால இன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னா, அப்ப போய் கேக் கட் பண்ண போறோம். கேக் கட் பண்றது என்ன இருக்கு அப்படின்றீங்க. யூஸ்வலா எப்பவுமே எங்க வீட்டுல எல்லார் பர்த்டேக்கும் வந்து கேக் மறக்காம வந்து மிஸ் பண்ணாம கட் பண்ணிடுவோம். ஸோ அதனால அம்மாவுக்கு கேக் கட் பண்ண போறோம். அவங்களுக்கு கொடுக்க போற கிஃப்ட் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகுது. 2 விஷயம் பண்ண போறோம். அதுல ஒரு விஷயம் வந்து இப்ப பண்ண போறோம், இன்னொரு விஷயம் வந்து மதியானம் மேல போய் வந்து பண்ண போறோம். அது என்ன அப்படின்றத நான் வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றேன். கண்டிப்பா ரொம்ப எமோஷனலான ஒரு கிஃப்டா இருக்க போகுது. அம்மா வந்து எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட். அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா அது ஒண்ணுதான் நீ சொல்லுவியோ, சொல்லிடாது. யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்ன ஓட்டிக்கிட்டே இருக்க மக்களே, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கிச்சு. சொல்லட்டுமா? இல்ல நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் இவங்க செஞ்சு கொடுத்த அந்த ஃபலூடாவை தின்னோம். க்ளோஸ். சோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். என்ன கிஃப்ட் அப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா நான் லைஃப் ஸ்டோரியில வந்து சொல்லியிருந்தேன் நம்ம ஃபேமிலி வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அம்மாவுக்கு வந்து 50 வயசு. கிட்டத்தட்ட அவங்க லைஃப் டைம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுவல்ஸ் அப்படின்லாம் போட்டது வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த நாட்களை. அந்த மாதிரி கம்மியான டைம் தான் போட்டிருந்திருக்காங்க. ஏன்னா பிறந்து கொஞ்ச நாள்லயே வந்து வீடை வித்துட்டோம் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்பவே வந்து அம்மாட்டெல்லாம் ஜுவல்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே போயிருச்சு. அதுக்கப்புறம் கடன் ஆயிருச்சு, இருந்ததெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதை வச்சதை கூட திருப்ப முடியாத மாதிரிலாம் அப்படியே நிறைய இது போயிருச்சு. எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய இது வந்து போயிருச்சா. ஸோ அம்மா வந்து ஜுவல்ஸ் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். எனக்கு அது மைண்டில் கூட இருக்கல, மைண்டில் கூட இல்லை. அவங்க ஜுவல் போட்டால் எப்படி இருப்பாங்கன்னு கூட என்னால் இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் அம்மா வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களோட மேரேஜ் டைமில் தான் வந்து அம்மாவுக்கு வந்து முதல்ல அப்பா வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. பட் அது என்ன ஜுவல்னா தாலி செயின். ஆமா, 2.5 பவுன் நினைக்கிறேன். நாங்க 3 பேர் தான் போய் வாங்கினோம். சார் வந்து ஹைதராபாத் போயிட்டாங்களே என்ன விட்டுட்டு. நாங்க 3 பேர் போய் ஜுவல்லரி ஷாப்ல வந்து வாங்கினோம். அப்போ வந்து அத்தைக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அத்தைக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து அது ஒரு 5 months வரையும் தான் அத்தை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் வந்து அடகு வச்சிட்டோம். கொரோனா டைம், அந்த டைம்ல எனக்கு வேற வேலை போயிருச்சு. அந்த டைம்ல போய் அடகு வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. வேற வழி இல்லை, அதுதான் கையில இருந்துச்சு. ஸோ அதை அடகு வச்சாது ஃபேமிலி அந்த மந்த் ஓட்டுறதுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ வேற வழி இல்லாம அதை வச்சாச்சு. இப்பயுமே ரொம்ப நாளா ஒரு லாஸ்ட் 6 months என்னன்னு தெரியல, அம்மா வந்து அடிக்கடி அதை கேட்டுட்டே இருப்பாங்க. அதை எப்ப திருப்பி தர போறீங்க, அதை எப்படி திருப்பி தர போறீங்க, அப்பாட்டையும் கேட்பாங்க, எங்கிட்டையும் கேட்பாங்க. என்னமோ தெரியல, அதை வந்து திருப்புறதுக்கான சுச்சுவேஷன் எங்களுக்கு செட் ஆகாமலே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் மந்த் நானும் ஷண்மு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அம்மா பர்த்டே வருது, கண்டிப்பா இந்த தடவை அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா ஆமா 50வது பர்த்டே, அதனால நச்சுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஷண்மு தான் வந்து சொன்னாங்க, அத்தைக்கு வந்து அதை எப்படியா திருப்பி கொடுத்துடலாம், திருப்பி கொடுத்துட்டா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா தாலி செயின் இல்லையா, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து இல்லை அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே 50 வருஷம் இதுல பாதி நாட்கள்ல அவங்க ஏன்னா யூஸ்வலா எல்லா லேடிஸுமே வந்து ஜுவல்ஸ் வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. 50 வருஷம் ஆகியுமே அம்மாவுக்கு வந்து அதுக்கு கொடுப்பன இல்லை, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் அதை வச்சிருந்தாங்க. அப்படின்றப்போ இனிமே வந்து அம்மா வந்து அது அம்மா கழுத்துலேயே எப்பயுமே இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது வந்து தோணுச்சு. ஸோ அதனால அந்த நகையை வந்து ஐ திங்க் சேலத்துல எங்கேயோ போய் அடகு வச்சிருந்தாங்க, திருப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அம்மா வந்து சத்தியமா இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா
ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவை கேட்கும் போது நமக்கு வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அது பண்ணுமே இது பண்ணுமேன்னு சொல்லிட்டு அதை என்னால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பாக அம்மா எதிர்பார்க்கவே மாட்டாங்க இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. மற்ற நாள்ல கொடுத்தா கூட அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கேட்டேன் கொடுத்துட்டோம் தானே நினைப்பாங்க. ஆனா பர்த்டே அன்னைக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் அது ஆக்சுவலா இடையில வந்து நான் திருப்பி தரேன்னு நானே சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வேற கமிட்மெண்ட் வந்துச்சு, என்னால அதை கொடுக்க முடியல. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல அட போங்கடா இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இவங்க எதுவும் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு சர்ப்ரைஸா அதை கொடுத்து அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க. அழுக கூட வாய்ப்பு இருக்கு, தெரியல. ஸோ லெட்ஸ் see. நம்ம வந்து கேக் வாங்கிட்டு கேக் அப்படியே சைலண்டா கட் பண்ணிட்டு அப்படியே சர்ப்ரைஸா நான் தான் கொடுப்பேன். ஐடியா கொடுத்தது யாரு? நான் தானே. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஏய் நான் எப்படா இவங்க கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? வாங்க இப்ப போய் நம்ம கேக் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க மக்களே, அம்மாக்கு கேக் வாங்கிட்டு வர சொன்னா அவளுக்கு ஸ்நாக்ஸ் திங்கிறதுக்கு கரெக்டா வாங்கியிருக்கா. இல்ல டேட்ஸ் வித் ஹனின்னு போட்டுருந்துச்சு. சரி டேஸ்டா இனிப்பா இருக்கும், உனக்கும் தான் வாங்கினேன். நான் சாப்பிடும்போது நீ என்ன வாயா பார்த்துட்டு இப்ப கொடுப்பேல. மக்களே இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கேட்டோம்னா ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்து சாப்பிடுவாங்க. சரி நம்ம அப்படி சோம்பேறித்தனம் போட்டு சாப்பிடாம விட்டோம்னு வைங்க, அடுத்த நாள் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா வெறும் கவர் மட்டும் தான் கிடக்கும். என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கும். இப்படிதான் எல்லா கேக்கும் இருக்கா. கேக் விட்டணும், கேக் சாப்பிடணும், நிறைய வேலை இருக்கு. ஓகே மக்களே, ஸோ வந்து கேக் வாங்கியாச்சு. அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் ஃபாரஸ்ட். ஹாப்பி பர்த்டே அம்மா. சூப்பர். ஆமா நான் தானே கேக் வெட்டுறேன். நான் தான் வாங்கிட்டு வந்தேன், நான் தான் வெட்டுறேன். சரி ஓகே மக்களே நம்ம கிளம்பலாம். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. என்னைய சொல்லிட்டு குடுக்குடுன்னு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான் மக்களே. வெக்கமாவே இல்ல. ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற? பாரு உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம்டா. கூச்சமே இல்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? இங்க மூஞ்சி திருப்பி பண்ணி சொல்லு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? திணி பண்டாரன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ சாப்பிட்டா இல்ல கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேன். பிச்சை வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லு. நீ பாருங்க உங்களுக்கு இப்படிதான் சொல்லுவான். என்னைய சொல்லிட்டு அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு கேக் தான் சாப்பிட்டேன், இவன் 3 கேக் முடிச்சிட்டான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வாங்க போய் கேக் கட்டலாம். ஹேப்பி பர்த்டே. வாங்க கேக் எடுத்துவோம். Happy 50th birthday. கிஃப்ட் வாங்கலத்த கண்கள் நீயே காண்கள் நீயே தூணும் நீயே உங்களோட தாலி செய்தி வந்துருச்சு. அவ்வளோதான். இனிமே எப்பயுமே இந்த தாலி செய்தி உங்க கருத்துல தான் இருக்கும். சேம் பை பை டு கவரிங். ஓகே விடுங்க, அழுகாதீங்க. பர்த்டே எதுவும் அழுகலாமா? ஆக்சுவலாக அப்பா வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அப்பாவுக்கு ஒரு மீட்டிங்கிறதுனால அர்ஜென்ட்டாக போயிட்டாங்க. எஸ், அதனால் கேக் வாங்கிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்பா கிளம்பிட்டாங்க. எனக்கு இன்னும் முன் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்ணே. எதிர்பாராததே எதிர்பார்ப்புகள். எப்படி நானும் அதே சொல்லுங்க என்ன
அந்த ஐடியா கொடுத்ததே நான் தாண்டா அத்தை பர்த்டேக்கு திருப்பி தருவோன்னு சொல்லி அடம் முடிச்சு திருப்பி இருக்கேன். நீங்க எனக்கு தான் ஏதாவது வாங்கி தரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு திருப்பி தருவீங்கன்னு நினைக்கல, திருப்பி தந்துட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு அப்பாய்க்கு. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. என்னையா சந்தோஷமா இருக்குங்க. The next day. ஓகே மக்களே, என்னடா திடீர்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இது பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 2 விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் அம்மாவுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தது. இன்னொன்று வந்துட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம், பட் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நேற்று அதை பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட் டே அதை பண்ணுறோம். சில பேர் அதை கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்கன்னு. ஆக்சுவலாக ரெகுலராக நம்ம எல்லா பர்த்டேக்கும் ஹோமில் போய் சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நம்ம வீடியோலையுமே சில இது போட்டிருக்கோம், சில இது போட்டதில்லை. மேபி நீங்கள் அதை பார்க்காம இருந்திருப்பீங்க. எப்பயுமே பர்த்டேக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம தம்பி சிராஜ் தான் அதுக்கெலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அம்மாவோட 50வது பர்த்டே. அதனால 50 பேர்த்துக்கு வந்து ரோட் சைட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சாப்பாடு எல்லாமே ரெடி. இப்போ நம்ம வந்து போய் கொடுக்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 50 சாப்பாடும் முடிச்சு காலி ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லை, சாட்டிஸ்ஃபையான ஒரு ஃபீல், ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தா ஒரு திருப்தியாக இருக்குது. எஸ், தேங்க்ஸ் சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்ஸ் டு மை சன். ஓகே, ஸோ அதான் அம்மாவோட பர்த்டே 50வது பர்த்டே, அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு பிளான் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக கொடுத்தாச்சு. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.